ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம அதிராமண்டலத்தினுடைய நகர திமுகவினுடைய மேற்கு பகுதி செயலாளர் எஸ்ஹெச் அஸ்லம் அவர்கிட்ட நம்ம இணைந்திருக்கிறோம். வாங்க அவர் என்ன சொல்கிறான்ட்டு கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. சொல்லுங்க அக்கா. வரக்கூடிய 23/3/2024 சனிக்கிழமை காலையில் 9:30 மணி அளவில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய முரசொலி அவர்கள் வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வர்றாங்க. எதுக்குன்னு கேட்டால் நம்ம ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 19/4/2024 நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களித்து நம்ம மேற்கு நகரப்பகுதியில் ஏறத்தாழ 90% 89.5% வாக்களித்திருக்கோம் உதயசூரியன் சின்னத்திற்கு. சரி, அதற்காக கால சூழ்நிலையினால தாமதமாக இருந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் இந்த மக்களை சந்தித்து நன்றி சொல்லணுங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் மக்கள்கிட்ட அதே நேரத்தில் ஏதாவது மக்கள் கோரிக்கை கொடுத்தாலும் கூட அதை கேட்டு பெறதுக்காக நன்றி சொல்கிறதுக்கு தான் நோக்கம். அதோட மக்கள் எதுவும் அவங்கள்ட்ட எதுவும் கோரிக்கை கொடுத்தாலும் அதை வாங்கணும் ஒரு நோக்கத்துக்காக வரக்கூடிய சனிக்கிழமை காலையில் 9:30 மணி அளவில் மேற்கு பகுதி அலுவலகத்துக்கு வர்றாரு. நம்ம இல்லை வண்டிப்பேட்டையிலேருந்து நம்ம ஆரம்பி ஒரு ப்ரோக்ராம் 5 பாயிண்ட் வச்சு நம்ம போட்டிருக்கோம். சரி, அது நல்லா அந்த 5 பாயிண்டில் மக்களை சந்திச்சோ இல்லை ஏதோ இது பண்ணி வரவேற்பு கொடுத்து அந்த இடத்துல சந்திக்கிறோம். வண்டிப்பேட்டையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். எப்போது நம்ம வண்டிப்பேட்டையிலேருந்து நம்ம எல்லா நிகழ்ச்சியும் அவரை ஓட்டு கேட்கும்போது கூட அங்கேருந்து ஆரம்பித்தோம். சரி, அன்னைக்கு யாருக்காவது ஏதேன்னு அவங்கள்ட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் திமுகவுடைய ஆளுங்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் ஏதாவது மக்கள் கோரிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தால் கூட அன்னைக்கு அவங்கள்ட்ட வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு அவங்கள்ட்ட மனுவாக கொடுக்கறதுக்கோ இல்லை நேரடியாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எங்கெங்கே 5 பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு அந்த கட்சிக்காரங்க மூலிமா அன்னைக்கு அறிவிச்சிருவோம். இப்போ தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, 9:30 மணிலேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அந்த டூர் முடிஞ்சிடும். சரி, ஏன்னா அவங்களும் 12 மணிக்கு எங்கேயோ வெளியில் போகணுங்கிறாங்க. முதல் நாள் முதலமைச்சர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு 7 மணிக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க. அதையும் முடிச்சுட்டு தான் அந்த அறிவறியாக இங்கே வந்துடுறாங்க. மக்களை சந்திச்சிடணும், இதை தள்ளிக்கிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நன்றி சொல்கிறது வர்றாங்க. சரி, அந்த நன்றி சொல்ற நிகழ்ச்சியில நம்ம ஊர் மக்கள் உங்களுடைய மனதில் உள்ள ஏதாவது இந்த ஊருடைய முக்கியமான விஷயங்களை சொல்லணும்னு சொன்னால் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கொடுத்துட்டீங்களாக அதை கண்டிப்பாக அவங்க வாங்கிடுவாங்க. வர்றவங்களை வரவேற்று சால்வை ஏதாவது அணிவிச்சு அவங்கள நீங்கள் மரியாதை செலுத்தினால கழக முன்னோடிகள் கட்சிக்காரர்கள் யாராக இருந்தாலும் வாக்களித்த மக்கள் எல்லாருக்கும் அந்த சமத்துவம் உரிமை எல்லாம் இருக்குது. நிச்சயமாக அதில் பங்கு கொள்ளலாம். இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்தபடியாக போன சனி ஞாயிறு நம்ம விடுபட்ட வாக்காளர்கள், வாக்கு இல்லாதவர்கள், இல்லை திருத்தங்கள், இறந்தவர்களை நீக்கிறது இது விஷயமா போன சனி ஞாயிறு நம்ம ஒரு எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அரசு பள்ளிக்கூடத்துகளில் அதிகாரிகள் இருந்து செஞ்சாங்க. அதில் நம்ம கழகத்தால் நியமிக்கப்பட்ட கட்சிக்காரர்கள் அங்கிருந்து பணி செய்தார்கள். அது எல்லாரும் சென்ற வாரம் பார்த்துருங்க. அதே போல் இந்த சனி ஞாயிறும் 23/11/2024 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் மீண்டும் அதை பயன்படுத்தி விடுபட்டவங்க தவறாது பயன்படுத்தி இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட அவங்களுடைய ப்ரூஃபு ஃபோட்டோ அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து கூட இணைக்கலாம். இல்லை வீட்டில் வர முடியாதவங்க கூட அதை கையெழுத்து போட்டு ஒரு சூழ்நிலைனா படிவத்தை வாங்கிட்டு போய் கையெழுத்து போட்டு இணைக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டோம்னு சொன்னால் நம்ம தான் இந்த வாக்கை எப்படியா பதியணுங்கிறது அங்கே எங்கே அலையணும். அதனால் அரசாங்கமே நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறதுனால இந்த வாய்ப்பை தவறாது பயன்படுத்தி நம்ம பயன்படுத்தி கொள்ளணுங்கிறதா 2 நிகழ்ச்சி அன்னைக்கு இருக்கின்றது. ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களை சந்தித்து நன்றி சொல்ல வருது. 2வது சென்ற வாரம் போல் சனி ஞாயிறு இந்த வாரமும் அந்த விடுபட்ட வாக்காளர் புதுசாக சேர்க்கறது, நீக்கம் செய்கிறது, திருத்தம் செய்கிறது, இது போன்ற விஷயம். இதில் சென்ற வாரம் சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஆதார் கார்டு திருத்துறது, ஆதார் கார்டு விஷயமாங்கிற மாதிரிலாம் பெண்கள் தெரியாமல் வந்தாங்க. இது ஆதார் கார்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது மாதிரி ஓட்டர் ஐடி மாற்றணுங்கிறவங்களும் அவங்க அங்கே வரணும். இதெல்லாம் தாமதமாகும். நம்ம இ-சேவை மையத்தில் போய் ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ உள்ள கார்டு ஃபோட்டோவோட உடனே கொடுத்துருவாங்க. 2-3 நாள்லேயே மறுநாளே கூட கொடுத்துருவாங்க. அதை அங்கே தான் போகணும். இங்கே நேரத்தை வீணாக்குறதோ இல்லை இதில் இது பண்ணுறது இல்லை. வாக்கு சம்பந்தமாக வாக்காளர் பட்டியலில் திருத்துறது, வாக்காளரை சேர்க்கறது, இல்லை இறந்தவர்களை நீக்கிற விஷயமாக தான் இந்த சனி ஞாயிறு முகாமை பயன்படுத்திக்கிறது நல்லது. நன்றி. ஆமாம், கூடிய திட்டங்களுக்கு நாங்கள் எங்கள் அமைச்சர்கள் எல்லா இடத்துலையும் இந்த அதிராமணத்துடைய பொதுவாக அதிராமணத்தில் ஒட்டுமொத்த அதிராமணத்திற்கான ஒட்டுமொத்த கோரிக்கையாக சில விஷயங்கள்
இப்போ இந்த ராஜா மடத்தில் அந்த பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அலைகிற விஷயத்தை கூட அங்கே அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு நம்ம மல்லிப்பண்ணத்துக்காரர் தான் ஒரு அதிகாரியாக வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட சில விவரங்கள்லாம் கேட்டோம். அவர் வந்து இங்கே அர்பன் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்காக ஏற்கனவே சேங்ஷன் ஆகிருச்சு, அதை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கன்னாப்புல. அடுத்தபடியாக அதனுடைய நம்ம அதுபோல் எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிராமண்ணத்தினுடைய வளர்ச்சிக்கான பணிகளை செஞ்சுட்ருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னால் அதிரை நிழல், இப்போ இவருடைய ஊடகம் வந்து செய்தி வந்து நம்ம அவர் ஏதோ எடுக்கிறாரு செய்தி போகிறாருங்களா, என்னை பொறுத்தவரை இந்த செய்திகள் வந்து கிடைக்க வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய அதிகாரிகள் மட்டத்தில் போயிருங்கிறது எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த செய்தி இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அவர் எல்லா இடத்தையும் எடுக்கிறாரு, சில விஷயங்களை நம்மள்ட்டையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி செய்தியில் பார்த்தேன் வந்தேங்கிற மாதிரி வெளியூரில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் சும்மா ஏதோ எடுத்து போடுறாருங்களா, இதனுடைய பின்னாடி இருந்து அவர் செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம நிச்சயமாக அதை பாராட்டையே ஆகணும். ஏன்னாட்டா வீடியோ எடுத்து போகிறது மட்டுமில்ல, அதை வந்து உட்காந்து மெனக்கட்டு அதுக்கு வாசகங்களை எடுத்து சொல்லி அதுக்கு பிறகு இது விஷயமா வரக்கூடிய ஃபோனுங்களுக்கு அவர் ஆன்சர் பண்ணுறாருல, அதுக்கு நம்ம பாராட்ட தெரியணும். கண்டிப்பாக நம்ம இந்த ஊர் மக்கள் நிச்சயமாக இது இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு இது வளர்ந்து நிற்கும் போது இது நம்மளுடைய ஒரு தேவைகளை பூர்த்தி செஞ்ச ஒரு அதிரே நிழலாக தான் நிற்குங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக அவர் செய்கிறாருங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக உணர்ந்திருக்கிறோம், உணர முடியுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன ஒரு நேரத்தில் எப்படி இருந்தாலும் கூட நம்ம இந்த போல சூழ்நிலைக்கு வந்து யாரையும் என்னையோ இல்லை எனக்கு ஆகாதவர்களையோ அவர் ஒரு பகைமை பாராட்டணுங்கிற நோக்கத்தில் இல்லை. என்ன உண்மையோ அதை உண்மையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அதிரை நிழலாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அவரை நான் மனமாற பாராட்டுறேன். அந்த நேரத்தில் அதே நேரத்துக்கு நான் முன்னாடி சொன்ன நிகழ்ச்சிகளில் அனைத்து கழக தோழர்களும் கட்சி நிர்வாகிகளும் தவறாது கலந்து கொண்டு நம்மளை மதித்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த வாக்காளர் பதிவையும் மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.